இவருக்கு சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவா. அதே சமயம் சொக்கநாதர் அப்படின்னும் இவருக்கு பேருண்டு. சொக்கநாதர்னா நம் மனசையெல்லாம் சொக்கி இழுத்தவர், நம்ம அவர்கிட்ட மயங்கி நின்ன ஒரு இது. இவருடைய கோவில் மதுரையில் எப்படி வந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எப்பயுமே பக்கத்து ஊருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடுறவர். அப்படி வரைச்சே ஒரு தடவை காட்டு வழியாக வரத்தே அன்றைய இரவு அவரால் கடக்க முடியாமல் போய்டுறது. ரொம்ப இருட்டாயிடுறதுனால ஒரு இடத்துல அப்படியே தங்கிடுறார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப நிறைய வெளிச்சம் வருது. தேவர்கள் எல்லாம் முக்கோடி தேவர்களும் வந்து அங்கே இருக்கிற ஒரு சிவனுக்கு எல்லாரும் பூஜை பண்ணுறத, அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அவர் கண்ணால் பார்க்குறார். ரொம்ப ஜோதி பிரகாசமாக அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த லிங்கமுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவர் உடனே நெக்ஸ்ட் டே நாட்டுக்கு வந்து தன்னோட ராஜா கிட்ட அவர் சொல்கிறார், அங்கே இது மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு இவர் இருந்தார், சிவலிங்கம் இருந்தது, அதில் தேவர்கள்லாம் வந்து அவருக்கு பூஜை பண்ணார், ரொம்ப விசேஷமான ஒரு லிங்கம் போல் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவர் தான் குலசேகர பாண்டியன். அது வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் கடம்பவனம், நாட் மதுரை. கடம்பவனமாக இருந்த இடம் குலசேகர பாண்டியனால் அந்த இடம் வந்து மதுரையாக மாறி சொக்கநாதருக்கு அங்கே வந்து ஒரு பெரிய கோவில் கட்டுறார். அவர் ரொம்ப அழகான ஒரு கோவில் கட்டுறார். அப்படி உருவானது தான் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் அது.